மகாபெரிவர் துடிகளே சனம் நல்லது நடக்கும் அது மட்டுமே நடக்கும். நம்மளோட சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடகு வைத்த நகையெல்லாம் எப்படி மீட்டுட்டு வர்றது. ஒரு சிலருக்கு கையில் காசு இருந்தும் மீட்டுட்டு வர முடியாது, ஒரு சிலர் கையில் காசே இல்லாமல் மீட்டுட்டு வர முடியாது. இது எப்படி நம்ம சரி செய்யலாம் எளிமையா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லா பெண்களுக்குமே இந்த நகை மேலே ஒரு பிரியம் இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த நகையை வந்து போடுறாங்களோ போடலையோ, ஆனால் அவங்க வீட்டில் இருக்கணும் நகை அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அது என்னமோ பாருங்கள், அந்த பெண்களுக்கு அந்த ஆசை அதில் இருக்கிறதுனால தான் அந்த நகை என்ன பண்ணுது, அவங்க வீட்டில் இருக்காது. ஏதோ ஒரு அவசரம் அப்படின்னா அந்த நகை தான் எல்லார் கண்லேயும் படும். உடனே அது ஒரு சேட்டு கடையிலையோ இல்லை பேங்க்லேயோ தான் இருக்கும். நம்ம கையில் அது தங்கவே தங்காது. நம்மக்கிட்ட அது தங்கணும், நம்ம மீட்டுட்டு வரணும். நான் ஒவ்வொரு வருஷமும் ரெனுவல் தான் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, ஒரு சின்ன நகையவாவது ரேவதி நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பாருங்கள். அந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கிற நேரத்தில் ஒரு நகையை மீட்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நகையை மீட்கிறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு அது வரலை, ஒத்து வர மாட்டேங்குது, சப்போஸ் ஞாயிற்றுக்கிழமையாக வந்து போகுது இப்படின்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை குளிகை நேரத்தில் நகையை மீட்டுட்டு வர முடியுமான்னு பாருங்கள். மீட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நகை திரும்ப போகாதுன்னு சொல்லுவாங்க. அடகுக்கு நமக்கு திரும்ப திரும்ப நகையை மீட்கிறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும். இது ரொம்ப எளிமையான வழி. இந்த ரெண்டும் எங்களுக்கு பணம் வரணுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் நகையை மூக்கிறத பற்றி யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்கும் ஒரு அருமையான யோசனை இருக்குது. என்னென்னா, 63 நாயன்மார்களில் நம்மளுடைய சுந்தரர், அதாவது சிவபெருமானுடைய தோழர் அப்படின்னு சொல்லுவாங்க சுந்தரரை. அப்போ சுந்தரர் ஒரு அருமையான ஒரு பதிகத்தை கொடுக்குறார். 7ஆம் திருமுறையில் 7063வது பாடல்னு வச்சுக்கோங்களேன். நம்பி அப்படிங்கிற திருப்பதிகத்தில் நம்மளுடைய வறுமை நீங்கி நமக்கு பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்குரிய அருமையான பாடல் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த பாடல் நீங்கள் இன்னைக்கு சொல்லணும் அன்னைக்கு சொல்லணும்னு அல்ல, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நம்பி கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகமாகும். நீங்கள் உங்களுடைய நகையை மீட்டெடுக்க முடியும். என்ன பாடல்னு பார்த்துடலாங்களா? உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் படிச்சுக்கலாம். நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலே உங்களுக்கு பாடல் வந்துடும். மெய்யை முற்ற பொடி பூசியோர் நம்பி, வேதம் 4 விரித்தோதியோர் நம்பி, கையிலோர் வெண்மழு ஏந்தியோர் நம்பி, கண்ணு 3 ஒரு நம்பி, செய்ய நம்பி, சிறு செஞ்சடை நம்பி, திரிபுரம் தீயெழ செற்றதோர் வில்லால் எய்த நம்பி, என்னை ஆளுடை நம்பி, எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. இதாங்க அந்த பாடல். இந்த பாடலை நீங்கள் தினமும் ஒரு முறை சொன்னீங்கன்னா கூட உங்களுடைய மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப எளிமையான வழி. நமக்கு சுந்தரர் கொடுத்தது, அதுவும் சிவபெருமானுடைய தோழர் கொடுத்தது. நம்ம அந்த பாடலை சொன்னோம்னாலே சிவபெருமான் காது கொடுத்து கேட்பார். ஏன்னா அவங்களுடைய தோழர் இல்லையா? நம்பிக்கையோடு செய்து பலனடையுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும், இல்லை ரேக்கி பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு வேணும் அப்படின்னாலும் இந்த வீடியோவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும்.